Yes. So, hello, friends. Welcome to Ada 247. ஸோ நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இப்போ இன்னைக்கான செஷன் என்ன சார் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ்எஸ்சியில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியோடைய, அதாவது ஜிடி கான்ஸ்டபிளோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த ஒரு செஷனை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் கம் ட்ரெயினர். ஸோ அதனால் என்னுடைய ஐடியா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ தெளிவுபடுத்திக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? எஸ். ஸோ பிஃபோர் தட் சில பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எஸ். ஸோ உங்களுடைய எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய டேட் அப்படின்றது December 1 இருந்து ஸோ 31st வரைக்கும், சரிங்களா? ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதோடைய அவுட் டு அப்ளை வீடியோ அப்படின்றது நான் மண்டே போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மண்டே நம்ம லைவ் ஆகவும் இல்லை வீடியோ ரெக்கார்டராகவும் நான் மண்டே போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேமெண்ட் வந்து லேட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் பே பண்ணுறது அண்ட் கரெக்ஷன் விண்டோ, இது எல்லாமே உங்களுக்கு இதில் அப்ளிகபிளாக இருக்கும், சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ இந்த ஒரு போஸ்டிங், ஸோ நீங்கள் ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் போகணும் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே அப்படியே கண்ணா அப்படின்னா ஏதோ இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சரிங்களா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ஓகேங்களா? சிஆர்பிஎஃப். எஸ், இந்த ஏர்போர்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அப்புறம் ஐடிபிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப், சரிங்களா? ஸோ ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டோடைய எஸ் வேக்கண்ட் அப்படின்றத நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபில் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 24,000-25,000 வேக்கண்ட் இருக்கு. எஸ், ஸோ இந்த ஒரு எக்ஸாமை நீங்க தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஸோ ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதி கொள்ளலாம், சரிங்களா? எஸ், வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் 25,000. இதுல எனக்கு மேல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000 சில்லறையும், ஸோ ஃபீமேல எனக்கு 2,000 கொடுத்துருக்காங்க. இங்க இந்த போஸ்ட் வைஸ் தான் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா வேக்கண்ட் ஸ்பிளிட் அப் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கேட்டகரியில் எஸ்ஒஎஸ்சியில் எனக்கு வந்து ஒரு 3,400, ஓபிசியில் அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், சரியா? சார் யாரெல்லாம் எலிஜிபிள்? எஸ், ஸோ என்னுடைய ஏஜ் என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, ஸோ என்னுடைய ஏஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/1/2026, சரிங்களா? ஸோ அதுக்குள்ள என்னுடைய ஏஜ் அப்படின்றது என்னவா இருந்திருக்க கூடாது அப்படின்னா அதுக்குள்ள இருந்திருக்கணும், அதாவது 18 அப்படின்றது மினிமம் நான் அட்டைன் பண்ணிக்கணும். அண்ட் 23க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு டேட்குள்ள உங்களுடைய இயர் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்கிறது மென்ஷன் பண்ணிக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் இருக்கும், சரிங்களா? ஓகே, டன். ஸோ பேசிக்காக நமக்கு என்னையோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 10th, ஓகேங்களா? மெட்ரிகுலேஷன் ஆர் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் தான், ஓகேங்களாப்பா? அதுவுமே உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படின்றது இந்த ஒரு குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி அப்படின்றது இருந்திருக்கணும், சரிங்களா? அதுதான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு என்சிசிலாம் உங்களுடைய ஸ்கூல் டைம்லையும் காலேஜ் டைம்ல இருக்கீங்கன்னா அதுக்கான கிரேஸ் மார்க் அப்படின்றதும் நமக்கு இருக்கு. 5%, 3%, 2% சொல்லிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டோடைய கிரேடுக்கு ஏற்ற மாதிரி. எஸ், ஸோ அண்ட் தென் வேற என்னலாம் சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு என்ன, ஸோ 2026 Jan 1, ஸோ நியூ இயருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்திருக்கணும். இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இதுவும் இருக்கு. ஸோ நீங்கள் இதை அனெக்ஷர் என்ன 14ல என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப்ல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா செக் பண்ணி கொள்ளுங்கள், சரிங்களா? ஓகே, டன்பா. எஸ், ஸோ இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் ஆயுதம் சொல்லக்கூடிய பேட்ச், சரிங்களா? இந்த ஒரு பேட்ச்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 241 ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு தெளிவா அதை சொல்றேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2199. ஸோ நீங்க Y1029 கோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளலாம், சரிங்களா? எஸ், ஓகே, டன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க எஸ்எஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன் சார், ஓகேங்களா? ஸோ ஜிடின்னு இல்லாமல் நான் ஜென்ரலா எஸ்எஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா நீங்க மெயின்மை 2.1 சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இது 16th December ஸ்டார்ட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன், அதாவது ஃப்ரம் த பேசிக்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கொள்ளலாம், ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளலாம், சரிங்களாப்பா? எஸ், ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே தரப்புலையும் நமக்கு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0 பேட்ச் அப்படின்றது இருக்கு, லைவ் பிளஸ் ரெக்கார்டட். ஸோ இந்த லைவ் பிளஸ் ரெக்கார்டோட பெனிஃபிட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ நீங்க கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரெக்கார்டுன்றது வந்துடும் நீங்க ஒன்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ண. அண்ட் தென் நீங்க என்ன பண்ணி கொள்ளலாம் சார் அப்படின்னா அந்த கிளாஸஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். அண்ட் தென் லைவுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணிருங்க, இந்த ஒரு பேட்சஸ் அப்படின்றது வேணுன்றவங்க மறக்காம Y1029 ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இதோடைய
பேட்ச் லிங்க் ஜாயின் லிங்க்கை நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே டன் ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்னென்ன செக்ஷன் இருக்கும் அப்படின்றது வேணும் கரெக்டா ஓகே டன் ஸோ இப்போ எனக்கு எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 செக்ஷன் தான் சரியா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 செக்ஷன் தான் அதாவது ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இது ஹிந்தி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் ஸோ இதுதான் எல்லாமே 20 என்ன மார்க் தான் சரிங்களா 20 கொஸ்டின் 2 மார்க் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ நெகட்டிவும் இருக்குது 0.25 அப்போது என்னுடைய டார்கெட் என்னவா சார் இருக்கணும் இந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறது உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா இந்த 20ல் எஸ் இந்த 40 மார்க்கில் நீங்கள் மார்க் வேணாம் கொஸ்டின் ஸோ இந்த 20 கொஸ்டினில் சரிங்களாப்பா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும் அதே மாதிரி இங்கே மேக்ஸில் இந்த ரீசனிங் மேக்ஸும் சேர்த்து 30ல் இருந்து 35 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும் அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஸோ இப்போ 8ல் இருந்து அப்போ ஒரு 8 ஒரு 30 மினிமமாக போகிறோம் சரியா ஒரு 10 ஸோ அப்போ 48 இருக்கு கரெக்டாக டோட்டல் கொஸ்டின் அப்படின்றது 80 ஸோ நீங்கள் ஒரு 48 to 55 ப்ளஸ் கொஸ்டின் அப்படின்றது ஒரு 90% ஆஃப் அக்யூரேசியில் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க சார் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் அப்போ இதோட சிலபஸ் என்ன சார் நான் படிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ ஆப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கிடையாது அப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நம்பர் சிஸ்டம் கரெக்டா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நம்பர் சிஸ்டம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரேஷியோ பெர்சன்டேஜ் ஆவரேஜ் இந்த 5 டாபிக் தான் பேஸ் இந்த 5 டாபிக் நீ தெளிவாக படிச்சிட்டனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸு எஸ்ஐசிஏஏ கரெக்டா டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு டிஐ சொல்லிட்டு இது எல்லாத்தையும் படிச்சிடலாம் அண்ட் ஃபைனலி உங்களுக்கு மென்சுரேஷன் மட்டும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் தெளிவாக டாபிக் வைஸ் படிக்கணும் ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் டாபிக் அண்ட் டைப் வைஸ் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபீட்பேக்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்ன அந்த ஒரு செஷன்மே நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒரு செஷனில் கொடுக்குறேன் அடுத்து நம்ம ஜிடியில் நிறைய கண்டென்ட் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது தான் ஸோ எனக்கு இதில் தெளிவாக தெரியுன்றதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் சரியா அடுத்து இப்போ நான் ரீசனிங் வரேன்னா எனக்கு ரீசனிங்ல 3 கேட்டகரி ஒன்று வர்பல் ஸோ கோடிங் டிகோடிங் எஸ் டைரக்ஷனு அனலாஜி இந்த மாதிரி சீட்டிங் அந்த மாதிரி இன்னொன்று நான் வெர்பல் ஸோ அதாவது கியூப்ஸு டைஸு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபிகர் கவுண்டிங் ஸோ இது ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் இதுவும் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓகேவா எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அதுவும் ரீசனிங்கில் ஒரு ஸ்கோரிங் பார்ட் அப்படியே அடுத்து வந்தால் இந்த லாஜிக்கல் ரீசனிங் இல்லை கிரிட்டிக்கல் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் கொஷின் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ வெண்டார் மாறினதுக்கு அப்புறம் நான் 2 எக்ஸாம் எழுதிட்டேன் இந்த 2 எக்ஸாம்லையும் எப்படி சார் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி இருந்த எஸ்எஸ்சி லெவலை விட இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஸோ கரெக்டாக எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா ஸோ எப்பயுமே பிவைக்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிவைக்யூ செஷன் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க ஆர்எல்ஸ் அனலைசிஸ் பண்ணுங்க ஸோ எப்படி கொஷின் இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே டன் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் சார் 20 கொஷினுக்கு நான் எல்லாமே படிக்கிறோமா வேண்டாம்பா ஸோ நான் சொல்கிறத மட்டும் படி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே இது 2 மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் ஓகேவா சாரி 3 மாசத்துல டாப் 100ம் அதுக்கப்புறம் 6 மாசத்துல ஒரு டாப் 300 இப்படி படி சரியா இப்படி நீ படிச்ச அப்படின்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சார் ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் சார்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் அதிகமாக கேட்பேன் நம்மளுக்கு எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஜிஎஸ்லையுமே முக்கியமான டாபிக் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் இல்லை நான் வந்து முக்கியமான டாபிக்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அனுப்புகிறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கு நான் தெளிவாகவே நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் சரியா அண்ட் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் ரூல்ஸ் 120 ரூலை மட்டும் படிச்சுக்கோ இந்த வெக்காப்ஸ் சினானம் ஆண்ட்ரம்லாம் ஃப்ளூக் தான் ஸோ எவ்வளோ நீ படித்தாலும் இதுதான் வரும் கிடையாது நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நான் சொன்ன விஷயத்தை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு கண்டிப்பாக கிராக் பண்ணலாம் ஸோ இதுதான் விஷயம் அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது CBT 1 அதாவது CBT ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும்
ஸோ 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷத்தில் என்ன பண்ணணும் உங்களுக்கு ரேஸ் இருக்கும். அதே மாதிரி 1.6 கிலோமீட்டர் ஸோ 7 மினிட்ல நீங்கள் ஓடணும். ஃபீமேலுக்கும் அதே தான் சரியா. அண்ட் அது இல்லாமல் பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் உங்களுடைய ஹைட்டு ஸோ செஸ்டோடைய அந்த மெஷர்மெண்ட் இது எல்லாமே வேணும். ஃபைனலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரியா. இதுதான் ப்ராசஸ். தெளிவாக இதை நீங்கள் என்ன பண்ணி இப்போவே உன்னுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இதற்கான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஸ்டடி பிளானோ எதுவோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன் சரியா. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். எஸ் அண்ட் உங்களுக்கு புக்ஸ் வேணும் சார் அப்படின்னா நல்லா கவனி. நீ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உங்களுக்கு பிவைக்யூ புக் தான் வேணும். இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும்னா இந்த ஒரு புக்கு எஸ்எஸ்சிக்கானது. ஸோ இதில் ஒரு 6 புக்கு அவைலபிளாக இருக்குது சரியா. ஸோ இந்த புக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 புக் இருக்குது, நான் இப்போ அதை காட்டுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் இருக்குது. சார் நீங்கள் தமிழில் யாராவது வேணும் சார் எனக்கு அப்படின்னா பிவைக்யூ புக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ பிவைக்யூனா என்டிபிசிக்கு 2016 25 வரைக்கும் இருக்கக்கூடிய 2500 கேள்விகள் சரிங்களா. ஸோ இது கம்ப்ளீட்லி தமிழ், இது கம்ப்ளீட்லி இங்கிலீஷ், இதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ இந்த 2 புக்குமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரயில்வேக்கான 40,000 கேள்விகள். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாமே ஒன்று தான் கேள்விகள் பொறுத்த வரைக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிவைக்யூ. ஸோ என்ன ஒரு புக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன் சரிங்களாப்பா. ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது நான் இந்த புக் அப்படின்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வெப்சைட்குள்ளே போயிட்டு ADA247 போயிடுங்க சரிங்களா. எஸ் ஸோ இங்கே ஆல் கோர்ஸ் அப்படின்றதுல இந்த ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னா இங்கே உங்களுக்கு தமிழ் எஸ்எஸ்சின்னு இருக்கும் சரியா. இதே தான் ரயில்வேக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலும். ஸோ இங்கே நம்மளுடைய பேட்ச் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி 2.2 அப்படியே கீழே வந்தீங்கன்னா புக் இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ப்ராசஸுமே நான் பண்ணக்கூடியது ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பேட்சில் இந்த வியூவால் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே நமக்கு அதே மாதிரி என்ன எஸ்எஸ்சியில் ஜேஇ பேட்சும் அவைலபிளாக இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜிடிக்கான பேட்ச். ஸோ இந்த இடத்துல இந்த 241 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லைவ் கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே கீழே வந்தீங்க சார் அப்படின்னா இங்கே ஃபேக்கல்ட்டியோட டெமோ இருக்கும். நீங்கள் நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ் ஸோ ஸ்டடி பிளானில் கிளிக் ஹியர் கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னா இங்கே இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன கிளாஸஸ் எப்போ என்னென்ன டைமிங், என்னென்ன டாபிக்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சிலபஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்மளது எடுத்துருக்கிறேன் சார் அப்படின்னா விமல் சார் ஸோ 9 to 10 கொடுத்துருக்கேன் சரியா. இந்த 9 to 10 நம்ம கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 25. ஸோ அல்ஜீப்ரால இருந்தால் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் நல்லா கவனி. அட்வான்ஸ் மேக்ஸ் நான் வேற ஒரு பேட்ச் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இதை மேப் தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புரியுதா. எங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத ஒன்று கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்துருக்கேன்னா காரணம் இருக்கும். ஸோ அடுத்து நீ படிக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் அப்படின்றத பாருங்கள், எத்தனை கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. எஸ் அப்படியே என்ன பண்ணு அப்படின்னா அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே மோர் ஆஃபர் இருக்கா, இந்த மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிட்டா 2749க்கு இந்த ஒரு பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம கோடு Y1029 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2144 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா கம்மியாகுது. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோடு இருக்கும். ஸோ அப்ளை ஆயிருக்கா கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க Y1029 அப்படின்றது சரிங்களா. எஸ் ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும், ஸோ இந்த ஒரு ஜென்ரிக் கண்டென்ட்ல எஸ் இல்லை கண்டென்ட் வீடியோனாலும் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக இதை பற்றின வீடியோஸ் அப்படின்னு நான் கொண்டு போய்ட்டுறேன் சரிங்களா. எஸ் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.